எல்லாருக்கும் வணக்கம். ரவி மோகன் ஸ்டுடியோஸ் லான்ச்சுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஈவெண்ட் என்னுடைய ஒரு ஃப்யூச்சருடைய கிளிம்ஸ் மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் எங்களுடைய ஹோல் டீம் இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ்ஸுக்கும் என்னுடைய ஃபேன்ஸுக்கும் செலிப்ரிட்டிஸ்க்கும் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வெல்கம். அண்ட் இது வந்துட்டு ஒன் ஆஃப் அ கைண்டாக இருக்க போது என்னென்ன நாங்கள் பண்ண போகிறோன்றத விஷுவலாகவும் காட்ட போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும்னு நம்புகிறேன். வி ஆல்வேஸ் பிலீவ் இன் டீம் ஒர்க். ஸோ எங்கள் டீமுக்கு முதல்ல தேங்க்ஸ். அண்ட் இதை சப்போர்ட் பண்ண வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ நண்பருடைய ஒரு புதிய தொடக்கம் ரவி மோகன் ஸ்டுடியோஸ். ஸோ மனசார அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். நான் ரவி எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக பிடிச்சி போயிடும். ஸோ அவர் நல்லா இருக்கணும், அவரோட புதிய தொடக்கம் பெரிய வெற்றி பெறணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். பொன்னியின் செல்வன் போது நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கோம். ஆனாலும் வந்து அப்போ டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ அழகாக இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு ஆரம்பமாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காலையில் உங்களையெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது ஒரு முக்கியமான ஈவெண்ட். நம்ம ஜெயம் ரவி சார் ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஹீரோவாக இருந்து அவர் இவ்வளோ பெரிய ஒரு இடத்திற்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஃபேமிலி, அவங்க அப்பா மோகன் சார் எடிட்டர், அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து இன்றைக்கி ஒரு ஆக்டராக தன்னை நல்ல நிலைநாட்டி ஒரு நல்ல ஹீரோவாக இன்றைக்கி வந்து அதோட தன் பயணத்தை நிப்பாட்டிக்காமல் அடுத்த கட்டத்துக்கும் போய் ஒரு ப்ரொடியூசராகி இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா கண்டிப்பாக அவருடைய கட்ஸி அட்டம்ப்டை வந்து நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். நிறையா பிளான்ஸ் வச்சுருக்காரு. இன்றைக்கி வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகள் நடத்தக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு தனி மனிதனாக இருந்து அவர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கின்றது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செலிப்ரிட்டியாக அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நடிகன் இன்றைக்கி வந்து சவுத் இந்தியா பூரா ரீச் ஆகிற மாதிரி, ஒரு ஹிந்தியெலாம் ரீச் ஆகிற மாதிரி ஒரு கம்பெனி, நிறையா படங்கள் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக அந்த ரவி மோகன் ஸ்டுடியோஸ் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறாரு. கண்டிப்பாக அவர் மனசில் என்ன ஒரு மோட்டிவில் அதை ஆரம்பிச்சிருக்காருன்னு எனக்கு ஒரு நண்பனாக தெரியும். அவர் வந்து சிறந்த அச்சீவ்மெண்ட்டுகள் இந்த ஸ்டுடியோஸ் மூலமாக பண்ணுவார். நிறையா பிளான்ஸ் அவர்கிட்ட இருக்குது. நிறையா விஷனரி பர்சனாக இருக்கார். ஸோ அவரோட சர்வீஸ் இன்னைக்கு கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிக்கு தேவை. ரொம்ப பயங்கர ஹாப்பி தட் ரவி சார் எப்போவுமே நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டராக இருந்திருக்காரு. நிறைய அவரோட ஒர்க்ஸ் ரொம்ப செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. எனக்கு பர்சனலாக நிறைய சந்தோஷ் சுப்ரமணியம்லேருந்து பேராண்மையிலேருந்து அவரோட நிறைய தனி ஒருவன்லேருந்து நிறைய படங்கள் வந்து எனக்கு அவரோட பர்சனல் ஃபேவரட்ஸாக இருந்திருக்கு. அண்டு அவரோட ப்ரெசன்ஸ்லேருந்து ஹீ கேரிஸ் அவ்வளோ கிரேஸ் இருக்குது. இந்த புதிய அவதாரத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய நல்ல திரைப்படங்களை வந்து அவரோட கம்பெனியில் எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் நான் உண்மையாகவே மனசார ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவரோட இந்த புதிய அவதாரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜெயம் ரவி சார் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு படம் நான் கதாநாயகனாக நடிக்கிறேன். அவருக்கும் அவரோட குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.